வணக்கம். அன்று மாலை 6 மணி இருக்கும். ரம்யமான மாலை பொழுது அது. கடற்கரை காற்றில் சற்று ஓய்வெடுப்பதற்காகவும் நடைபயிற்சிக்காகவும் பலர் கடற்கரைக்கு வந்திருந்தார்கள். அப்பொழுது 65 வயது மதிக்கத்தக்க கண்ணியமான மனிதர் ஒருவர் தன் பக்கத்தில் இருந்த வாலிபரிடம் இவ்வாறு சொன்னார். தம்பி, வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போயிடும்பா. ட்ரை பண்ணி பாரேன், ஒன்றும் தப்பு இல்லை. என்ன தாத்தா இப்படி சொல்கிறேன்னு யோசிக்காத. மனமகிழ்ச்சி இருந்தால் நோய் வர்றது குறைஞ்சிரும். என் வாழ்க்கையில் நான் அதை பார்த்துருக்கேன். லைஃப்பில் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் நல்ல மருந்து என்று சிரித்து கொண்டே சொன்னார். அதற்கு அந்த வாலிபன், என்ன தாத்தா வழக்கம் போல் அட்வைஸ் பண்ண கிளம்பிட்டீங்களா? இதையெல்லாம் கேட்க எனக்கு டைம் இல்லை. எனக்கே 1000 கவலை. அதை மறக்கலான்னு கொஞ்ச நேரம் பீச்சுக்கு வந்தால் நீங்கள் வேற. ஆளை விடுங்க தாத்தா, ஏகப்பட்ட வேலை இருக்குது, நான் கிளம்புறேன், பாய் என்றான். சரி, இந்த சம்பவத்தை சற்று சிந்தித்து பார்ப்போம். அந்த தாத்தா அப்படி என்னதான் சொல்லிட்டாரு? வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பா, ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொன்னார். அதற்கு ஏன் அந்த வாலிபன் அவ்வளவு கோவப்படுறாரு? சரி, போகட்டும். ஒருவேளை அந்த தாத்தா சொல்கிறது போலவே கவலைப்படாமல் இருந்தால் நோய் வர்றது குறைஞ்சிருமோ? அவர் சொல்கிற தோரணையை பார்த்தா அவர் ஏதோ போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற மாதிரியும் தெரியல. உண்மையிலே தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதில் ஏதாவது உண்மை இருக்குமோ என்று பல கேள்விகள் நமக்கு வரலாம். பொதுவாக நம்முடைய நிகழ்ச்சிகளில் எல்லா விஷயங்களையும் வேதம் என்ன சொல்கிறது, விஞ்ஞானம் என்ன சொல்கிறது என்று ஒத்து பார்ப்பது நம்முடைய வழக்கம்தானே. எனவே அதே போல இந்த சம்பவத்தையும் நாம் பார்த்து விடுவோம். ஒரு வசனம் நம்முடைய நினைவுக்கு வருகிறது. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். நீதிமொழிகள் 17:22. இந்த வசனத்தின் அடிப்படையில் மனமகிழ்ச்சி எப்படி மனித வாழ்வில் மருந்தாக செயல்படுகிறது என்று அலசி பார்க்கலாம் இந்த வார வேதமும் விஞ்ஞானமும். இன்றைய பரபரப்பான காலகட்டத்தில் பலருக்கு மகிழ்ச்சி என்பது மாதத்தில் ஒரு முறை வந்தாலே பெரிய விஷயம்தான். இன்னும் சிலருக்கு இது எட்டாக்கனியாகவே ஆகிவிட்டது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை என்றால் என்ன நடக்கும் என்று விஞ்ஞான உலகம் என்ன சொல்லுகிறது? அதை முதலில் அலசி பார்த்து விடலாம். ஹார்வர்ட் ஆய்வு. உலகின் நீண்டகால மற்றும் புகழ்பெற்ற ஆய்வுகளில் ஒன்றான ஹார்வர்ட் ஆய்வு 1938ஆம் ஆண்டு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தால் தொடங்கப்பட்டது. இதில் ஆரம்பத்தில் 700க்கும் மேற்பட்ட ஆண்கள் பங்கேற்றார்கள். அவர்களில் சிலர் ஹார்வர்ட் மாணவர்களாகவும் சிலர் பாஸ்டனில் வசிக்கும் மிகவும் வறிய குடும்பங்களை சேர்ந்தவர்களாகவும் இருந்தார்கள். இந்த ஆய்வு பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்றது. ஆய்வின் நோக்கம் மனிதர்கள் எப்படி ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பதுதான். இந்த ஆய்வில் அவர்கள் வாழ்க்கை முறைகள், வேலைகள், உறவுகள், உடல்நிலை மற்றும் மனநிலை போன்றவை தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டது. இந்த ஆய்வின் முக்கியமான கண்டுபிடிப்பு என்னவென்றால், மனிதர்கள் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ பணம், புகழ் போன்றவை முக்கியமல்ல, உறவுகள் தான் முக்கியம் என்பது. மகிழ்ச்சியான உறவுகள் இல்லை என்றால் அது மனித வாழ்நாளையும் உடல் நலத்தையும் நேரடியாக பாதிக்கின்றன என்பது அறிவியல் ரீதியாக உறுதி செய்யப்பட்டது. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் மனமகிழ்ச்சி இயற்கையான மருந்து போல எவ்வாறு செயல்படுகிறது என்று பார்ப்போம். முதலாவதாக ஹார்மோன்கள் வழியாக. மகிழ்ச்சி என்பது நம் மூளையின் வேதியியல் சமநிலையை மாற்றும். இது முக்கியமாக 4 ஹார்மோன்களின் உற்பத்தியை தூண்டும். டோபோமின் வெற்றியின் உணர்வை தருகிறது. இது நம் உந்துதலையும் ஆற்றலையும் அதிகரிக்கிறது. எண்டோஃபின் வலி நிவாரணம் தருகிறது. இது இயற்கையான பெயின் கில்லராக செயல்படுகிறது. செரிட்டோனின் மன அமைதி, நம்பிக்கை மற்றும் தூக்கத்தை தருகிறது. ஆக்சிடோசின் உறவுகளுக்குள் நேசம் மற்றும் இது சமூக உறவுகளை பலப்படுத்துகிறது. இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் மற்றும் இருதயத்தை பாதுகாக்கும். இரண்டாவதாக மன அழுத்தம் குறைதல். மன அழுத்தம் பல வியாதிகளை உண்டாக்குகிறது. இருதய நோய்கள், உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு, தசை எலும்பு வலிகள் போன்றவை. கார்டிசால் ஹார்மோன் மன அழுத்த ஹார்மோன் என்று அழைக்கப்படும். இது உடலில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மன அழுத்தத்தை நிர்வகிக்கவும், வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்தவும், இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த சர்க்கரை அளவை பராமரிக்கவும் உதவுகிறது.
அதே நேரத்தில் வீக்கம் மற்றும் நோய் எதிர்ப்பிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மூன்றாவதாக நீரிழிவு, புற்றுநோய், அல்சர் போன்ற தீவிர நோய்களை குறைக்கும். மனமகிழ்ச்சியானவர்கள் எதிர்மறை உணர்வுகளில் குறைவாக இருக்கிறார்கள். இவை புற்றுநோய், அல்சர் போன்ற நோய்களின் அபாயத்தை குறைக்கும். நான்காவதாக மனமகிழ்ச்சியானவர்களுக்கு மருந்து தேவைப்படாமல் வாழும் வாய்ப்பு அதிகம். பல்வேறு ஆய்வுகளின்படி மனமகிழ்ச்சியானவர்கள் மருத்துவமனைகளை குறைவாக நாடுகிறார்கள். குளுக்கோஸ், இரத்த அழுத்தம், கொழுப்பு சத்து போன்றவை இவர்களுக்கு சரியான அளவில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. தங்கள் வயதை விட இளமையாக இருப்பது போல இவர்கள் செயல்படுகிறார்கள். அப்படியானால் மனமகிழ்ச்சி உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் முக்கியமானது என்று தெரிகிறது. பலர் சொல்வது இதுதான்: நான் சிறு வயதில் ஐஸ்கிரீம் வாங்கும்போது கிடைத்த மகிழ்ச்சி பெரியவனானதும் ஐபோன் வாங்கினால் கூட கிடைப்பதில்லை. நம் வயது கூட கூட நம் மகிழ்ச்சி குறைந்து கொண்டே போவதாகத்தான் தோன்றுகிறது. எந்த பொருளாலும் நம்மை திருப்திப்படுத்தவும் முடியவில்லை, மகிழ்ச்சிப்படுத்தவும் முடியவில்லை. எனவேதான் வேதம் கூறுகிறது, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். உலகம் சொல்லும் பாதையில் நாம் செல்வதை விட வேதம் காட்டும் பாதையில் செல்வதே நமக்கு ஆசீர்வாதம். வேதம் சத்தியம், சமூலமும் சத்தியம். மீண்டும் இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வேதமும் விஞ்ஞானமும்.